வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சமையல் அறையில இருக்கிற, நம்ம வீட்டுக்குள்ள பறந்து வந்து நம்மள அலற விடுற கரப்பான்பூச்சிய பத்தி பேச போறதில்ல. இன்னைக்கு டெல்லியையே அலற விட்டு, சிஸ்டத்தையே ஹிட் ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி மயக்கம் அடைய வச்சிருக்கு பாருங்க, ஒரு கரப்பான்பூச்சி. அத பத்தி தான் பேச போறோம். மேட்டர் ரொம்ப சீரியஸ். ஆன்லைன்ல ஆரம்பிச்ச ஒரு நையாண்டி மீம்ஸ் இன்னைக்கு டெல்லியில கரப்பான்பூச்சி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ற அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னா, நம்ம ஊர் அரசியல்வாதிங்க கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாங்க, இன்னைக்கு சோஷியல் மீடியால ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவோட ட்ரெண்டிங் டாபிக் நம்பர் 1 காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி. இந்த பார்ட்டி எப்படி உருவானது? இவங்க எதனால டெல்லிய ஸ்தம்பிக்க வச்சாங்க? அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டது யாருன்னு பார்த்தா, நம்ம சிஸ்டத்தோட உச்சகட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். கடந்த மே 15ஆம் தேதி ஒரு வழக்கு கோர்ட்ல கேஸ் விசாரணையில நம்ம சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. இந்த ஊர்ல வேலையில்லாத சில இளைஞர்கள் கரப்பான்பூச்சியை போலவும் சமூக ஒட்டுண்ணிகளை போலவும் மாறி இந்த ஆர்டிஐ சோஷியல் மீடியாக்குள்ள புகுந்து சிஸ்டத்தையே கெடுக்குறாங்க அப்படின்னு ஒரு போடு போட்டாரு. அவ்வளவுதான். நம்ம ஊர் ஜென்செட் இளைஞர்கள் ஆல்ரெடி வேலை இல்லைங்கிற கடுப்புல இருக்கிறாங்க. இதுல அவங்கள பார்த்து கரப்பான்பூச்சின்னு சொன்னா சும்மா விடுவாங்களா? நீங்க எங்கள கரப்பான்பூச்சின்னு சொல்றியா? அப்போ நாங்க கரப்பான்பூச்சியாவே மாறுவோம்டான்னு அபிஜித் திப்கே அப்படின்ற ஒரு 30 வயது இளைஞர் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்சவராம். தம்பிக்கு விவரம் ஜாஸ்தி. மே 16ஆம் தேதி ஆன்லைன்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு நையாண்டி இயக்கத்த ஆரம்பிச்சாரு. அடுத்த 5 நாள்ல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நம்ம ஊர் ஆளுங்கட்சியான பிஜேபியோட அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தையே ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கையில முந்திட்டு 2 கோடி ஃபாலோவர்ஸ அசால்ட்டா தட்டி தூக்குனாங்க இந்த கரப்பான்பூச்சிங்க. 3.5 லட்சம் பேர் ஆன்லைன் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சரிப்பா, இது சும்மா மீம்ஸ் போடுற குரூப் தானேன்னு நெனச்சா, இவங்க ரிலீஸ் பண்ண தேர்தல் அறிக்கை இருக்கு பாருங்க. அடேங்கப்பா! நெஜ அரசியல்வாதிகளே இத பார்த்து டியூஷன் எடுத்துக்கலாம். அப்படி சில மாஸான கொள்கைகள வச்சிருக்கிறாங்க. உலகமே அழிஞ்சாலும் நாங்க அழிய மாட்டோம். ஏன்னா, அணு ஆயுதமே தாக்குனாலும் கரப்பான்பூச்சி சாகாதுன்னு அறிவியல் சொல்லுது. ஸோ, மத்த கட்சி மாறுனாலும் இந்த கட்சி மாறாது. முக்கியமான தகுதி என்ன இந்த கட்சியில சேர்றதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமான வேலையே இருக்கக்கூடாது. தினமும் 11 மணி நேரமாவது ஆன்லைன்ல இருக்கணும். நம்ம ஊர் இளைஞர்களுக்கு இது ரொம்ப அல்வா சாப்பிடுற மாதிரி கைவந்த கலையாச்சே! நைட் எக்கனாமி. கரப்பான்பூச்சி எப்பவும் பகல்ல தூங்கி நைட்ல தான் வெளிய வரும். அதே மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்தா நைட் லைஃப்ல செமையா டெவலப் பண்ணுவாங்களாம். ஹிட் ஸ்ப்ரேவுக்கு தடை. தங்களோட பரம்பரை எதிரியான பல்லிகளுக்கும், தங்கள அழிக்க நினைக்கிற ஹிட் ஸ்ப்ரேவுக்கும் இவங்க ஆட்சியில வந்தா கம்ப்ளீட் தடையாமாம். ஆனா, இதுல ஒரு சீரியஸான விஷயமும் இருக்கு மக்களே. நாங்க ஆட்சிக்கு வந்தா நீதிபதிக ரிட்டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் போஸ்ட் வாங்கக்கூடாது. பார்லிமெண்ட்ல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தரணும். அரசியல்வாதிக 20 வருஷத்துக்கு கட்சி மாறக்கூடாது. எங்க கட்சி ஆர்டிஐக்கு உள்ள தான் வரும்னு நெஜ சிஸ்டத்தையே செமையா சாடியிருக்கிறாங்க. ஆன்லைன்ல மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த கரப்பான்பூச்சிங்க, ஜூன் 6 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நெஜமாவே ரெக்கைய விரிச்சு பறந்து டெல்லியில லேண்ட் ஆயிருக்காங்க. மத்திய கல்வி அமைச்சரோட ராஜினாமாவ வலியுறுத்தி, டெல்லியில ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்த நடத்தியிருக்கிறாங்க நம்ம ஜென்செட் கரப்பான்பூச்சிங்க. சும்மா பேருக்கு கொடிய பிடிச்சுக்கிட்டு போகாம, நெஜமாவே கரப்பான்பூச்சி மாதிரி காஸ்டியூம் டிசைன் பண்ணி உடம்புல மாட்டிக்கிட்டு, தரைமட்டமா படுத்து, உருண்டு வினோதமான முறையில தங்களுடைய எதிர்ப்ப காட்டியிருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு இத பார்த்து செம பயம் போல. ஏன்னா போன மாசமே, அதாவது மே 22 அன்னைக்கு இந்த சிஜேபியோட எக்ஸ் அப்படின்ற ட்விட்டர் அக்கவுண்ட்ட நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னு சொல்லி ஐடி அமைச்சகம் முடக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே! ஒரு நையாண்டி பக்கத்த பார்த்து அரசாங்கமே பயந்து அக்கவுண்ட்ட பிளாக் பண்ணுதுன்னா, இந்த கரப்பான்பூச்சியோட பவர் என்னன்னு பார்த்துக்கோங்க. போராட்டத்தோட இறுதியில இந்த கட்சியின் தலைவர் அபிஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வினாத்தாள் கசிவு விவகாரத்துல சில சிபிஎஸ்இ அதிகாரிகள மட்டும் சஸ்பெண்ட் செய்து, கண்ணாடிய துடைக்கிற மாதிரி அது உண்மையான தீர்வு கிடையாது. இதுக்கு தார்மீகமா பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்னும் 7 நாட்களுக்குள்ள பதவி விட்டு விலகணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஃபைனலா சொல்ல வர்றது என்னன்னா, கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டிங்கிறது தேர்தல் கமிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட நிஜமான கட்சி கிடையாது தான். ஆனா, வேலைவாய்ப்பு இல்லாம தங்களோட கோபத்த வெளிப்படுத்த முடியாம இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் தங்கள அவமதிச்ச சிஸ்டத்துக்கு எதிரா கையில எடுக்கிற ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் மற்றும் சமூக புரட்சிக்கான ஆயுதம் இது. ஜனநாயகத்துல மக்கள மதிக்காம பூச்சி, ஒட்டுண்ணின்னு சொன்னா, அந்த பூச்சிகளே ஒரு நாள் சிஸ்டத்தையே கடிக்க ஆரம்பிச்சுரும் அப்படிங்கிறதுக்கு இந்த சிஜேபி ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.
உங்களுக்கு இந்த கரப்பான்பூச்சி பார்ட்டியோட கொள்கைகள் பிடிச்சிருக்கா? நீங்க இதுல மெம்பர் ஆக ரெடியா? இவங்களோட டெல்லி போராட்டத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பென் ஆஃப் எம்டி சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் டாட்டா, பாய் பாய்.